ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் புதிய மனிதனாக ஆண்டவருக்குள்ளே புதிய வாழ்வுக்குள்ளே வந்த ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியங்கள். முதலாவது, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது நமக்கு வருகிற எதிர்ப்புகள், சவால்கள், இதை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்று ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாய் நம்ம கற்றுத்தருகிறார். அதைத்தான் நம்ம எடுத்து ஒவ்வொரு அதிகாரமாய் தியானிக்கிறோம். இன்றைக்கு 4வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வேத வசன வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே எமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே இந்த செய்தி கடந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், ஆண்டவரை எதிர்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படி ஆண்டவரே இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே இங்கே பவுல் அப்போஸ்தலன் விசுவாசத்தின் மேன்மையை குறித்து அவர் பேசுகிறார். விசுவாசம் நமக்கு எப்படி ஆசீர்வாதங்களை தருகிறது, நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் அங்கே வேதத்தில் மிக அழகாய் ரோமருக்கு எழுதின கடிதத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். அப்போ முதல் 2 வசனங்களை முதலாவது நம்ம வாசிப்போம். அப்பொழுதுதான் அந்த விசுவாசத்தின் மேன்மையை பவுல் எப்படி நமக்கு சொல்லித் தருகிறார் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை என்று ஆண்டவருடைய வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், இந்த இடத்துல அவர் கிருபை, கிரியை என்கிற 2 வார்த்தைகளை கொண்டு வருகிறார். இன்றைக்கு வரை, இந்த நிமிடம் வரை கிறிஸ்தவ உலகத்திலே இந்த கிருபை, கிரியை குறித்ததான மாறுபாடான உபதேசங்களும் புரிந்து கொள்ள இயலாத காரியங்களும் அதிலிருந்து பிறக்கிற துர் உபதேசங்களும் ஏராளமாய் இருக்கிறது. கிருபை, கிரியை, இந்த 2 காரியத்தையும் நம்ம சரியாய் விளங்கி கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதிலும் சொல்ற. கிருபைனா என்ன, கிரியைனா என்ன, இதை நாம் எளிமையாய் விளங்கி கொள்ள எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலர் பவுல் மிக அழகாய் அங்கே நமக்கு கற்றுத்தருகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், இது தேவனுடைய ஈவு என்று 8வது வசனம் சொல்லுகிறது. அப்போ கிருபையினாலே, அதாவது நாம் எந்த நற்கிரியும் செய்து இந்த ரட்சிப்பை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையாய் கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கிறார். எதற்கு? நற்கிரியைகளை செய்வதற்கு. அப்போ யூதர்களுடைய திங்கிங், யூதர்களுடைய மேன்மை என்ன? அவர்கள் கிரியைகளை பிரதானப்படுத்துவார்கள். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் தசபாகம் கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் பாவம் செய்கிறதில்லை. தன்னுடைய கிரியைகளை மேன்மைப்படுத்துகிற சந்ததி கடவுள் அருவருக்கிறார். ஆகவே ஆண்டவர் ஒரு மனிதனை தம்முடைய அளவற்ற இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவர்களை ரட்சிக்கிறார். கிருபைக்கு கிரியை தேவையில்லை. ஆனால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும்.
நற்கிரியைகளை செய்யணும். மதர் தெரசா அவர்கள் அயல் நாட்டிலே பிறந்தவர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்தியாவின் கல்கத்தாவிற்கு வந்து நல்ல கிரியைகளை செய்தார்கள். இன்று வரை கிறிஸ்தவத்தை வெறுக்கிறவர்கள் கூட அன்னை தெரசாவை ஒன்றும் பேச முடியாது. அவர்கள் செய்த நல்ல செயல்களைப் போல இன்றைக்கு செய்வதற்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு நற்செயல்களை காட்டினார்கள். சிலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்படாதவர்கள் சிலர் இன்றைக்கு சில நல்ல கிரியைகளை செய்கிறார்கள். அதுல பலன் உண்டா? கிடையாது. தேவனுடைய கிருபையினாலே நாம் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று புதிய மனிதனாய் வாழ்வை துவக்கிய பிறகு நற்கிரியைகளை ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செயல்களாய் இருக்கிறோம். இத கிருபை கிரியை, எளிமையாய் இதை விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, இப்போ அவர் என்ன செய்கிறாரு? இந்த கிருபை கிரியை ரெண்டையும் நமக்கு விளக்குவதற்காக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆபிரகாமுடைய வரலாறை அவர் எடுக்கிறார். ஆபிரகாமுடைய வரலாறை எடுத்து அதை அவர் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். விசுவாசத்தின் மேன்மை. பவுல் சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். தி என்டையர் ஸ்பேஸ், சூரிய குடும்பம், கோடிக்கணக்கான எண்ண முடியாத நட்சத்திரங்கள், இவைகள் எதுவுமே இல்லை. கற்பனை பண்ண முடியுமா நம்மளால? நம்முடைய ஆற்றிலே அடங்காது. பூமி இல்லை, அண்ட வெளிகள் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, என்டையர் ஸ்பேஸே இல்லை. அப்போ அது எல்லாம் இருக்கிற மாதிரி அதை அழைக்கிறார். ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார், ஒளி உண்டாயிற்று. நட்சத்திரங்களை உண்டாகும் என்று சொன்னார், அவர் அழைத்தார். ஒண்ணுமே இல்லை, அவர் அழைத்தார், எல்லாம் வந்துருச்சு. உலகத்தையே அவர் அப்படித்தான் படைத்தார். புல் பூண்டுகள் உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தன் வாயின் வார்த்தையினாலே உண்டாக கடவுது என்றார், எல்லாம் உண்டாயிற்று. பூமியும் ஆகாயமும் அவைகளின் சர்வ சேனைகளும் இவ்விதமாய் உண்டாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, விசுவாசத்தின் மேன்மையை குறித்து பவுல் பேசும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என்று அவர் கூப்பிடுகிற மாத்திரமல்ல, மரித்தோரை உயிர்ப்பிக்கும் வல்லமை உடையவர் என்பதை பவுல் அங்கே ஆணித்தரமாய் சொல்லுகிறார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக அதுக்கு ஏதுவில்லாதிருந்த ஒரு நிலைமையிலே ஆபிரகாமை அழைத்தார். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு அப்போ 75 வயது, சாராய்க்கு 65 வயது, 10 வயது டிஃபரன்ஸ் அவங்களுக்கு. குழந்தை இல்லை. 75 வயதிலே கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், திரளான மக்களுக்கு உன்னை தகப்பனாய் மாற்றுகிறேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம். தகப்பனாவதற்கு ஏதுவான ஒரு வயது இல்லை. வருடம் ஆக 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 சரீரம் செத்துக்கொண்டே வருகிறது. இப்ப ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராய்க்கு 89 வயது. இனி குழந்தை பெறுவதற்கு சான்ஸே இல்லாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கடவுளின் வார்த்தையை விசுவாசித்தார். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
அதை விசுவாசித்தான். பிரியமானவர்களே, இந்த 4ஆம் அதிகாரத்தின் இறுதி வசனங்களிலே மிக ஆச்சரியமான காரியம். 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். விசுவாசத்தின் மேன்மையான வாழ்வு. எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே பல இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எழுதுகிறார்கள், இந்த விசுவாச வாழ்வு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். நமக்கு ஒரு கடவுள் உண்டு. எந்த சவாலையும் நம்மால் சந்திக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை. அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் வாழ்வை சந்திக்கிற தைரியம் எங்களுக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் எங்களை பார்த்து கொள்வார். எங்கள் தாயை விட தகப்பனை விட 1000 மடங்கு எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஒரு கடவுள் எங்களுக்கு இருக்கிறார். அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் நம்மை காப்பாற்றும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் நம்பினான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கட்டாயம் எனக்கு குழந்தை கொடுப்பார். வருடங்கள் ஆனா என்ன, நான் கிழவனாய் மாறினால்தான் என்ன, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் கட்டாயம். ஏனென்றால் என் ஆண்டவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரிடத்திலே முழுமையாய் உங்கள் வாழ்வை விட்டுக் கொடுங்கள். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே மிக சீராய் வைத்துக் கொள்ளும். ஆரம்ப காலத்தில் புதிய மனிதனாய் புது வாழ்வுக்குள் வந்த நீங்களும் நானும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும். விசுவாசம் என்றால் என்ன? பற்றுறுதி, சிக்கென்று பிடித்தேன் சொல்றார் பவுல். அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். இந்த விசுவாசம் அருமையான விசுவாசம். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காய் நான் போராடுகிறேன். நல்ல போராட்டம் அது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை விசுவாசி. அவரிடத்திலே கேள், ஆண்டவரே என் வாழ்வை முழுமையாய் உமக்கு தருகிறேன், என் முழு விசுவாசத்தை உண்மையில் வைக்கிறேன், எனக்கு என்ன வந்தாலும் நீங்க பார்த்துக்கிடுவீங்கப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இந்த அருமையான விசுவாசத்தை நீ பிடித்திருக்கிறபடியினால் பல நேரங்களிலே சோதனைகள் நமக்கு வருகிறது. பல நேரங்களிலே உலகத்திலே, குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகிறது. பல போராட்டங்கள் இந்த உலக பிரகாரமாய் நமக்கு வருகிறது. என்ன காரணம் தெரியுமா? நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போடுவதற்காக. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் நீங்களும் நானும் வாழ முடியாது. ஆகவே நம்முடைய விசுவாசத்தின் வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டு நம்மை அப்புறப்படுத்துவதற்காக இத்தனை உலக பிரகாரமான பிரச்சனைகளை, போராட்டங்களை சத்துரு கொண்டு வந்து போடுகிறார். அனுமதியோடு ஆண்டவர் நம்மை நம்பி அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையை வீணாக்கி விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். ஆண்டவர் மேலே பற்றுறுதியோடு இருப்போம். அவரை சிக்கென்று பிடித்துக் கொள்வோம். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த புது வாழ்வின் அனுபவத்துக்குள்ளே வந்த யாரை வேண்டுமானால் கேட்டுப்பாரு. ஆண்டவரை விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்வார்களானால் ஒரு நாளும் ஆண்டவர்களை விட்டு விலகவே மாட்டார். பிரியமானவர்களே,
அது நீதியாய் அவனுக்கு எண்ணப்பட்டது. எது? கடவுள் மேலே அவன் வைத்திருந்த விசுவாசம். கடவுள் மேலே ஆபிரகாம் வைத்திருந்த அந்த விசுவாசம், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவர். இன்றைக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் உன் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்வை முழுமையாய் நான் உமக்கு தருகிறேன் அப்பா. என்னுடைய முழு விசுவாசத்தையும் நான் உங்கள் மேல் வைக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில பல காரியங்கள் இல்லாதவை போல இருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் எனக்கு இப்பொழுது தேவை. என் வாழ்க்கையில செயலிழந்து போயிருக்கிற என்னுடைய உடல் உறுப்புகள் உயிர் பெற்று எழும்புவதற்கு, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே. உடைய வல்லமை எனக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே. உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என் சரீரத்தை இப்பொழுது உயிர்ப்பிக்கட்டும். ஜெபிப்போமா? மகிமை நிறைந்த தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவரே நம்ம எதிர்நோக்கி பார்க்க ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான காரியங்களை நீர் இப்பொழுதே எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செயலிழந்து போயிருக்கிற உடல் உறுப்புகள் தேவ சித்தத்தினால் இப்பொழுது ஆண்டவரே உயிர் பெற்று எழும்படிக்கு ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. முழுமையாய் உம்மை பற்றி கொண்ட பிள்ளைகள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளைகள், அவைகளை பூரண சமாதானத்தோடு நீர் காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். விசுவாசத்தின்படியும் விசுவாசத்தின் மூலமாயும் உம்மிடத்தில் கிட்டி சேருகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தெய்வம் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் உமக்கு விட்டு கொடுக்கிறோம். நீர் முழு பொறுப்பெடுத்துக்கொள், முழு பொறுப்பெடுத்துக்கொள். ஆபிரகாமை போல மெய் மனதோடு உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்தீர்கள். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு உண்மையாகவே உங்களை தொற்றிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மாத்திரமல்ல, இந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசியுங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறையும் வாசியுங்கள். நீங்கள் இதை வாசிக்க வாசிக்க வாசிக்க, ஒருவேளை வாசிக்க தெரியாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், வயதானவர்கள் மற்றவர்களை வாசிக்க சொல்லி காதுகளால் இந்த வசனத்தை கேளுங்கள். கேட்க 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 உங்களுக்குள்ளே விசுவாசம் ஊற்று பெருக்கெடுக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை மெய்யாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு ஏதாயிலும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த சந்தேகங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது எங்களோடு பேசுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.